பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பின் சகோதரர்களே, சகோதரியர்களே, உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் ஆண்டவருடைய வார்த்தை அதை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றப் போகிறது. உங்கள் வாழ்க்கையை அது அலங்கரிக்கப் போகிறது. இந்த சூழ்நிலை மாறப்போகிறது. அன்புக்குரியவர்களே, சமுதாயத்தில் பொருளாதாரத்தின் அடிப்படையில், திறமை அதனுடைய அடிப்படையில், கல்வியின் அடிப்படையில், பதவியின் அடிப்படையில் நீங்கள் மதிப்பற்றவராக கருதப்படலாம். உங்களோடு வாழ்ந்தவங்க, உங்களோடு பழகினவங்க இன்றைக்கு அவங்க கல்வியில், பதவியில் ஒரு உயர்ந்த நிலையை பொருளாதாரத்தில் அடைந்திருக்கிறது நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவங்க உங்களை மதிக்காமல் இருக்கிறாங்க, பழையதை மறந்துவிட்டு உங்களை பொருட்டாக கருதாமல் இருக்கிறார்கள் என்றால், எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்காக தான். ஹல்லேலூயா. நிச்சயமா பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகம் ஒருத்தரை மதிக்கிறது அப்படின்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இந்த உலகம் மதிக்கும். அவங்களால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குது என்றால் தான் இந்த உலகம், உறவுகள் மதிக்கும். எனக்கு அன்பான சகோதரா, சகோதரி, ஒருவேளை நீங்க பிரயோஜனமற்ற ஒருவராக மற்றவர்கள் உங்களை கருதலாம். நீங்களே கூட உங்களை நினைத்து கொண்டிருக்கலாம். தள்ளப்பட்ட உங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் திருமுகம், அதுல முதல் அதிகாரத்துல 27, 28 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தாராம். கடவுள் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறாராம்? உலகம் எதை மதிக்குதோ அதை தள்ளுறதுக்கு எதை கடவுள் தேர்ந்தெடுத்தாராம்? மதிப்பற்ற ஒன்றை, இந்த உலகம் தள்ளுகிற ஒன்றை தான் தேர்ந்தெடுத்தாராம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்க தள்ளப்பட்டவர்களாக அல்லது இந்த உலகத்தின் பார்வையில உறவுகள் மத்தியில நீங்கள் மதிப்பற்றவர்களாக நீங்க இருக்கலாம். அப்படி இருக்கிறீங்கன்னா நிச்சயம் ஆண்டவரிடத்துல நீங்கள் வரும்பொழுது அவர் உங்களை தேர்ந்தெடுப்பார். அவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம் நமக்கு என்னது அப்படின்னா, நம்முடைய நண்பர்களால, உறவுகளால நாம் மறக்கப்படுவதுதான். ஹல்லேலூயா. அதுதான் நம்மளோடு வாழ்ந்த அந்த நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார், நம்மை அவர்கள் மறந்து போறதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கும். பல சந்தர்ப்பங்கள்ல நான் நினைக்கிறது உண்டு. என்னுடைய பழைய நாட்களை, என்னுடைய சின்ன வயசுல இருந்த அந்த நாட்களை நான் நினைத்து, அவர்களை எல்லாம், அந்த நண்பர்லாம் நினைத்து இன்றைக்கு நான் அன்னைக்கு அந்த மகிழ்ச்சி அடைகிறது உண்டு. ஆனா சில நேரங்கள்ல நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும். நம்மள அவங்க மறந்துட்டாங்களே, நினைக்கலையே. ஒரு முறை கூட நான் ஆண்டவருடைய ஆலயத்துல போயிட்டு நான் இப்படி ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவரை என்னை யார் தான் நினைச்சிருக்கிறாங்க என்று நான் நினைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை நினைச்சிருக்கிறவங்க யார் தான்? ஹல்லேலூயா. என்னுடைய ரிஜிஸ்டர்ல நான் ஒரு புக் ஒன்று வச்சிருப்பேன். அந்த புக்கில் யாரெல்லாம் ப்ரேயருக்கு வந்தாங்க, மீட்டிங்க்கு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் அதில் எழுதி வச்சிருப்பேன். அவங்க அட்ரஸ் எல்லாம், ஜெப விண்ணப்பங்கள்லாம் வச்சிருப்பேன். அவங்க எழுதி கொடுத்த விண்ணப்பங்கள்லாம் வச்சிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 200-300 குடும்பங்கள் அதில் இருக்குது. ஒரு நாள் இந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர் கூட நம்மளை யோசிக்கவே இல்லையே, நம்மளை நினைக்கவே இல்லையே என்று நான் யோசிச்சது உண்டு. அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, யார் மறந்தாலும் நான் உன்னை நினைச்சிட்டே இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. நான் உன்னை மறப்பதே இல்லை, நான் உன்னை நினைச்சிட்டே இருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, குடும்பத்தால மறக்கப்படுகிற அந்த நிலை இருக்கு பார்த்தீங்களா, அது வேதனைக்குரிய ஒரு விஷயம். அப்படி மறக்கப்பட்ட ஒரு மனிதனை பற்றி தான் நம்ம இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகத்துல
16வது அதிகாரத்துல 10வது 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தினுடைய பின்புலன் என்னன்னா, இந்த அதிகாரம் இந்த பின்புலன் என்னன்னா, சாமுவேலை ஆண்டவர் அரச பதவியிலிருந்து தள்ளி இருப்பார். இப்போ மன்னிக்கணும், சவுலை ஆண்டவர் அரச பதவியிலிருந்து தள்ளி இருப்பார். அப்போ ஆண்டவர் சவுலுக்கு பதிலா தாவீதை தேர்ந்து கொள்வதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசியை ஈசாய் என்பவருடைய வீட்டிற்கு, அதாவது தாவீதினுடைய தகப்பனாரின் வீட்டிற்கு அங்க ஆண்டவர் அனுப்பிச்சு வைப்பார். அங்க போய் நிகழ்கிற ஒரு காரியம்தான். ஆண்டவர் எந்த மகனை தேர்ந்தெடுப்புங்கிறத முன்கூட்டியே தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு சொல்லல. நீ அங்க போ, அவனுடைய புதல்வர், அதாவது ஈசாவுடைய புதல்வர்களில் ஒருவனை நான் என் மகனாக தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற செய்தி தான் சொல்லி அனுப்புறார். சாமுவேலும் அப்படியே புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போய் அங்க 10வது 11வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை. கவனிச்சு பார்த்தீங்களா? ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா ஈசாய் 7 பிள்ளைங்களை மட்டும்தான் அனுப்புறார். இந்த பையனா பாருங்க, இந்த பையனா பாருங்கன்னு சொல்லி அனுப்புறார். 7 பிள்ளைகளை அனுப்பிச்சுட்டு அவள் தான் நிறுத்திடுறாரு. இப்ப சாமுவேலுக்கு ஒன்றும் புரியல. ஆண்டவர் இந்த 7 பிள்ளைகள் இருந்து ஒரு பிள்ளை கூட தேர்ந்தெடுக்கலையே, ஒரு குழப்பம் வருது சாமுவேலுக்கு. அப்போ சாமுவேல் கேட்கிறாரு, தொடர்ந்து 11வது வசனத்துல, தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அல்லேலூயா. கவனிச்சு பார்த்தீங்களா? இப்ப உங்க வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னா, உங்க பிள்ளைங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொன்னா, எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டா, நீங்க எனக்கு 2 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, 2 பொண்ணு 2 பையன், இப்படிலாம் தான் சொல்லுவீங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாக்கா, அந்த பிள்ளைங்க எல்லாரும் எனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவீங்கல்ல. அதே மாதிரி தானே, அப்படிதானே செய்யணும். ஒரு பிள்ளைய மட்டும் விட்டுட்டு இதுதான் என் பிள்ளைன்னு சொல்லு, மற்ற பிள்ளைங்களை மட்டும் காமிச்சு இவங்க தான் என் பிள்ளைங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வேதனை தானே, அந்த விடப்பட்ட பிள்ளைக்கு வேதனை தானே. அல்லேலூயா. ஈசாய் அப்படி ஒரு காரியத்தை தான் செய்யறாரு. அவருக்கு 8 பிள்ளைகள் இருக்கிறாங்க. சாமுவேல் கேட்டார், உன் பிள்ளைங்களை எல்லாம் கொண்டு வா, முன்னாடி அழைச்சிட்டு வான்னு சொல்றாரு. ஆனா ஈசாய் 7 பிள்ளைகளை மட்டும் அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அவர் அனுப்பல. இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார், இவ்வளவுதான் உன் பிள்ளைங்களா என்று கேட்கும் பொழுது, இல்ல இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவன் சின்ன பையன், அவன் வனாந்திரத்துல ஆடுகளுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு கிடப்பான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் அவன் என்று தாவீதை குறித்து மட்டமா பேசுறார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய மற்றவங்களுக்கு முன்னாடி அவர் கொண்டு வந்து நிறுத்தல. இப்ப நான் யோசிக்கிறேன், தாவீது ஒரு மறக்கப்பட்ட ஒரு மனிதனாய் அவர் இருந்தார். தாவீது மறக்கப்பட்ட ஒருவனாய் இருந்தார். வனாந்திரத்திலே கிடந்தார். அவன் சாப்பிட்டானா, தூங்குனானா, பாதுகாப்பா இருக்கிறானாங்கிறது அப்படி ஒரு எண்ணம் இந்த 7 சகோதரர்களுக்கும் இல்லை, அந்த அப்பாவுக்கும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தாவீதை, ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த இந்த தாவீதை தான் தேவன் என்ன செய்தாரு? தன்னுடைய அரசனாக தேர்ந்து கொண்டார். தன் ஜனங்களுக்கு ராஜாவாக அவர் தேர்ந்து கொண்டார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பின் சகோதரனே, நீங்க கூட இந்த தாவீது நிலையில இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை தேர்ந்து கொண்டு அவரிடத்துல நீங்க வரும்போது அவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் சோர்ந்து போக வேண்டாம். என்ன இவங்க நேசிக்கல அப்படிங்கறதுலாம் என்ன நமக்கு வேண்டாம். என்னை என் தேவன் நேசிக்கிறார், அவருடைய அன்பு எனக்குள்ள இருக்கிறது, அந்த அன்பை நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் என்று அப்படி ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் இப்ப ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் வார்த்தைகளை கேட்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் தகப்பனே, யாரெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்துல ஒரு புதிய நம்பிக்கை உருவாகட்டும். ஆண்டவரே, தள்ளப்பட்டும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டும் இருக்கிற உமது பிள்ளைகள் உம்மிடத்துல வருகிறார்கள். உம்மிடத்துல வருகிறவர்களை நீர் உயர்த்தும். ஆண்டவரே, உயர்த்தும், ஆசீர்வதியும். தாவீதை உயர்த்தினது போல என் ஆண்டவரே உமது பிள்ளைகளை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
Praise the Lord. God bless you.